இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இன்னைக்கும் நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அதே போல நம்ம கடந்த வாரம் கற்றுக்கொண்ட இந்த கடைசி நாட்கள்ல நடக்க இருக்கிற சம்பவங்களை தானியேல், மத்தேயு மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா? அதை இன்னைக்கு தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது இஸ்ரேல் நாட்டில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். போன வாரம் நம்ம பார்த்தோம், 3 கேள்விகள் சீஷர்கள் கேட்டாங்க. இந்த கேள்விகள் என்னைக்கும் உங்க ஞாபகத்திலையும் இருக்கணும். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இந்த கேள்விகள் எந்த மலையில வச்சு கேட்டாங்க? ஒலிவ மலை. இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்துல தனித்து வந்து கேட்ட 3 முக்கிய கேள்விகள். இந்த 3 கேள்விகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலளித்தார். பலருடைய இன்டர்பிரிட்டேஷன் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா நம்ம சற்று ஆராய்ந்து இன்னும் கவனித்து இன்னும் டீப்பா அதை நம்ம கவனிச்சு படிக்க போறோம். அப்ப இந்த இடத்துல கேட்கும் பொழுது இன்னும் சபை பிறக்கல, சபை உருவாகல, புதிய ஏற்பாடுன்னு ஒண்ணு கிடையாது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறுறதுக்கு முன்பாகவும் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த நாட்களிலா ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பீர்? ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல இயேசுவின் இடத்தில் கேட்ட ஒரு கேள்வி. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 6-7 வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று. இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலர்களுக்கு எங்களுக்கு இந்த ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ்யத்தை இழந்துட்டாங்க, எங்களுக்கு இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு திரும்ப கொடுக்கிற காலம் இதுவா? அப்படிங்கும் போது இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன? பிதாவானவர். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த நாட்களை பார்ப்பதற்கு பேதுருவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், ரொம்பவே ஆசைப்பட்டாங்க, வாஞ்சித்தாங்க. அப்போ இந்த காலத்துல எங்களுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு இல்லைன்னு சொல்லல. அதற்கு பதிலாக வேறொரு பதிலை சொல்றார். திஸ் இஸ் நாட் த டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த சீசன்ஸ். பட் பரிசுத்த வேதாகமத்தை போல நாட்களையும் குறித்த நேரத்தையும் இந்த சீசனையும் அறிவிக்கிறது போல வேற எந்த ஒரு புஸ்தகமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய ஊழியங்கள், அது எப்ப நடந்ததோ அப்பவே கடைசி காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாயிருச்சு. அது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்பாகவே. அப்போ நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இது என்ன காலம் அப்படின்னா கடைசி மணித்துளிகள், த லாஸ்ட் ஹவர்ஸ். இன்னும் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதில் நெருங்கி இருக்கிறோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா, எதற்காக நான் இந்த பூமியில் இருக்கிறேன், ஏன் பிறந்தேன், என்ன வாழ்க்கை இது? அதாவது ஒரு பிறப்புன்னு சொல்லும்போது வயிற்றுல உருவாவதிலிருந்து அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கர்த்தர் அந்த மனிதனை எடுத்துக்கொள்ற நாள் வரைக்கும் அது ஒரு டைம் ஸ்கேல், ஒரு பீரியட். இப்போ இந்த வாழ்க்கைக்குள்ள பலவிதமான பரிமாணங்கள், மாற்றங்கள், ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒரு வயோதிப பருவம் வரைக்கும் போய் மரித்து போறோம். அப்போ இதுக்காகவோ நம்ம வந்தோம்? இல்லை. ரட்சிக்கப்பட்ட யாவரும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்த பூமியில இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களா இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, we are here on this planet earth just to meet the Son of God, Lord Jesus Christ. அவரை சந்திக்கத்தான் நாம் இருக்கிறோம். அதற்கான முயற்சிகளையும் ஆயத்த பணிகளையும் தான் நம்ம வாழ்க்கையில ப்ரையாரிட்டியா வைக்கணும். வேற எதுவும் கிடையாது. நம்மளுடைய செல்வங்கள், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய அந்தஸ்து, பேர், புகழ், பட்டங்கள், இது எல்லாமே இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கான ஒன்றுதானே தவிர மற்றபடி இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கான அர்த்தம் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது மட்டும்தான். சரி, இந்த ஒலிவ மலையில வந்து கேட்ட சில கேள்விகள், அந்த கேள்விகள் எப்படின்னா ரொம்ப ஆத்தென்டிக்கா யூதர்களுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை தான் அவங்க கேட்டாங்க. இட் வாஸ் டோட்டலி ரிலேட்டட் டு ஜூயிஷ் இஷ்யூஸ். முதல்ல டெம்பிளை பத்தி கேட்கிறாங்க. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெம்பிள்,
ரெண்டாவது மேசியாவை பற்றி கேட்கிறாங்க. அடுத்தது த லாஸ்ட் டேஸ். இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து உடைய வருகை, மேசியாவினுடைய வருகை, இந்த உலகத்தின் முடிவு. ஸோ த லாஸ்ட் டேஸ். முதல்ல இந்த டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன் நீங்க பாக்குறீங்களே, இந்த பிரம்மாண்டமான தேவாலயம், இது ஒரு கல்லின் மேல ஒரு கல் இல்லாதபடி முழுவதுமா அழிஞ்சு போயிடும்னு சொல்லும்போது அந்த டெம்பிளுடைய டிஸ்ட்ரக்ஷனை பத்தி அவங்க கேட்டாங்க. ஸோ இவங்க கேட்ட எல்லா கேள்விகளும் யூதர்களுக்கு நெருங்கி சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் தான். அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது 99% புறஜாதியார், தி ஜென்டைல்ஸ், அவங்க இந்த விக்கிரக வழிபாடுல தான் இருந்தாங்க. அப்போ பாகன்ஸ், அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிரேக்கர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான தெய்வங்கள், அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு. அந்த சமயத்துல நீங்க பார்க்கும் பொழுது பவுல் எழுதுவாரு, எல்லாத்துக்கும் ஒரு பலிபீடம் கட்டியிருப்பாங்க, அறியப்படாத தெய்வத்திற்கும் அப்படின்னு சொல்லிட்டும் அப்படி ஒரு கடவுளுக்கும் ஒரு பலிபீடத்தை கட்டியிருப்பாங்க. அப்படி எல்லா கடவுளுக்கும் பலிபீடம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு தேசம். புறஜாதியாருக்கு இதை குறித்து ஒண்ணுமே தெரியாது. இந்த கேள்விகள் அந்த நாட்கள்ல இயேசு பாதத்துல உட்கார்ந்து கேட்கும்போது யூதர்களுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கிறாங்க. பட் ஆண்டவர் ஆன்சர் பண்ணும்போது சபைக்கும் சேர்த்து தான் அந்த பதிலை அவர் கொடுக்கிறார். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம அதை உற்று நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாய் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த 3 கேள்விகளை நம்ம பார்க்கும் பொழுது, இன்னைக்கு அந்த நாட்கள்ல புறஜாதியர்களை பார்க்கும் பொழுது இந்த யூதர்கள் ரொம்ப வித்தியாசமானவங்களா தெரிஞ்சாங்க. ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. they were not interested in one god. ஏன்னா பல தெய்வங்களை வழிபட்டவங்க தான் இந்த கிரேக்கர்கள். அதே மாதிரி ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு, ஆனா ஒரு சிலை கூட இல்லை. சிலை இல்லாத ஒரு டெம்பிளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவும் இருந்தது. அது அவங்களுக்கு புரியாததா இருந்தது. ரெண்டாவது, வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல யூதர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாவே இருந்தது. என்னடா இது, வாரத்துல ஒரு நாள் இப்படி எந்த வேலையும் இல்லாம இவங்க ஒருவேளை சோம்பேறிகளோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள பார்த்தாங்க. அந்த இடத்துல டெட் சி அப்படின்னு ஒரு கடல், சவக்கடல், அந்த இடத்துல எதை போட்டாலும் மிதக்கும். யார் போய் விழுந்தாலும் அந்த கடல்ல தானா மிதந்து வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அன்னைக்கு இருந்து எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பா இருந்தது. இந்த யூதர்களை பார்க்கும் போதும் ஆச்சரியமா இருந்தது. அவங்களுடைய வழிபாடு அவங்களுக்கு வித்தியாசமா இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுதான் இந்த பிரசன்டேஷனுக்கு போகலாம். இதுல நம்ம பார்க்கிறோம், இந்த 3 கேள்விக்கு இயேசு கொடுக்கிற பதில் ரொம்பவே முக்கியமானது. இந்த காலகட்டங்கள், இந்த நம்ம வாழ்ற இந்த டைம் பீரியட் வெரி ஸ்பெஷல் பீரியட். பிகாஸ் பைபிள்ல எழுதி இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற, அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய நாட்கள்ல நானும் நீங்களும் வாழ்றோம். இப்படிப்பட்ட ஜெனரேஷன் பத்தியும் இயேசு கிறிஸ்து 24ஆம் அதிகாரம் மத்தேயுல சொல்லி இருக்கிறார். அதை பற்றி ஒரு சில வாக்கியங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். போன வாரம் நம்ம பார்த்தோம், மத்தேயு 24வது அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தையும் நம்ம பார்த்தோம். அதற்கு பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு டைம் டேபிள் எது அப்படின்னா, தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த 70 வாரங்கள் தான். ஸோ இந்த 70 வாரங்கள் எப்ப ஆரம்பிச்சது அதை மட்டும் வேகமா வாசிக்கலாமா? நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். அர்தசஷ்டா ராஜாவின் 20வது வருஷம் நிசான் மாதம் திராட்சரசம் ராஜா. போதும், இதுதான் ஆரம்பம். ஸோ இந்த 70 வாரத்தினுடைய டைம் டேபிள், இந்த ப்ராஃபசி கிளாக் ஆரம்பிச்சது அங்கதான். ஸோ அலங்கம் கட்டுவதற்காக பிறப்பிக்கப்பட்ட அந்த டிக்ரி, ஸோ அந்த உத்தரவு அதுல ஆரம்பிக்குது. அதுல ஆரம்பிக்கும் பொழுது மொத்தம் 70 வாரம் அப்படின்னு சொன்னா, ஒரு வாரம் அப்படின்னா எவ்வளோ? 7 வருஷம். ஸோ டோட்டலா 490 இயர்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை வாரங்கள் முடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம்? 69 வாரங்கள். ஸோ இந்த டோட்டல் ஆஃப் 69 வீக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 483 இயர்ஸ். ஸோ இந்த 483 இயர்ஸை ரொம்ப அழகாகவே கால்குலேட் பண்ணுறாங்க. நடுவில் பிரேக்கே இல்லாமல் நடக்குது. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கும், அதாவது the first 7 years, the 7 weeks plus 62 weeks plus the last 1 week. இந்த ஃபர்ஸ்ட் 7 வீக்ஸுக்கும்
தொடர்ச்சியாக வரக்கூடிய 62 வீக்ஸுக்கும் எந்த நடுவில் பிரேக்கும் இல்லை. ஆனால் 69வது வாரத்துக்கும் கடைசியாக வரக்கூடிய ஒரு வாரத்துக்கும் ஒரு நீண்ட இடைவெளி உண்டு. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இந்த 483 இயர்ஸை இதை கால்குலேட் பண்ணி வராங்க. எப்படின்னா ஏசு கிறிஸ்துவினுடைய காலம் AD 30 அப்படி வைக்கும் பொழுது அப்போ கிட்டத்தட்ட 475 இயர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது 483 இயர்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகணும் இல்லையா? ஆனால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட வருஷம் 445, அதுதான் ஸ்டார்டிங் இயர். அதிலிருந்து 69 வாரம், 69 × 7 எவ்வளவு? 483, 483 வருஷங்கள். யூதர்களுடைய கேலண்டர்ஸ் படி இன்னைக்கு தான் நமக்கு 30, 31 கேலண்டர்ல டேட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்களுடைய காலகட்டங்கள்ல எல்லா மாதங்களும் 30 நாட்கள். அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது சரியாக 483 வருஷங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நிறைவடைகிறதாம். எக்ஸாக்டா அந்த ப்ராஃபஸி நாள் தவறாம கரெக்டா ஃபுல்ஃபில் ஆகுது. அதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் தான் இந்த லாஸ்ட் டேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள், எத்தனை இடைவெளிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நாள் சொல்லலையே தவிர கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்பவே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க 24ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எதிர்காலம், த ஃபியூச்சர் ஆஃப் இஸ்ரேல், அதற்கான வசனங்களை நம்ம எங்கிருந்து பார்க்கலாம்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எதிர்காலங்களை குறித்து சொல்லலாம். த ஃபியூச்சர் ஆஃப் இஸ்ரேல். அதை சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு பிரேக் கொடுத்து அடுத்தது சொல்ல போகிற 32வது வசனத்திலிருந்து 51வது வசனம் சபையை குறித்தும் சபையினுடைய எதிர்காலத்தை குறித்தும் அவர் பேசுகிறார். எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். தி ஃபியூச்சர் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் த சர்ச். நல்லா ஞாபகம் இருக்கணும், அந்த சமயத்துல சபை இருந்ததா? சபை இல்லை. வாசிங்க மத்தேயு 24:32 வாசிக்கலாம். மத்தேயு 24:32 அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது, யார் இந்த நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. இஸ்ரவேலர்களையே சொல்றாரா? அத்தி மரம் துளிர் விடுகிறத நீங்க பார்க்கும்போது அப்படிங்கும்போது யார் அதை நம்ம கம்பேர் பண்ணலாம்? சபையானது இஸ்ரவேல் தேசம் என்னும் அத்தி மரம், அது துளிர் விடுகிறதை பார்க்கிறீர்களே, பார்க்கும்போது அது ஒரு முக்கியமான அடையாளமாய் கர்த்தர் சபைக்கு தான் வைத்திருக்கிறார். So the church must pay attention to the land of Israel. அப்போ அந்த தேசத்தையும் அந்த தேசத்தின் மக்களையும், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள், சபைக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வேறு, இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வேறு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதுல இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று. அப்படியே நீங்க இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். இட் இஸ் an alert message to the church. அப்ப சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு. அதை தொடர்ச்சியா வரும்பொழுது 34வது வசனம், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு. இந்த சந்ததி அப்படின்னா இத இயேசு கிறிஸ்து சொல்லும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது ஒரு சந்ததி இருந்தது, ஒரு ஜெனரேஷன் இருந்தாங்க. அப்ப அந்த ஜெனரேஷனை குறிப்பிடுறாரா அப்படின்னா இந்த ஜெனரேஷன் நாம தான். ஏன்னா நாம தான் அந்த அத்தி மரம் துளிர் விட்டிருக்கிறத பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இதற்குள்ளாக ஏகப்பட்ட ரகசியங்கள் வெளிப்பாடுகளையும் சொல்றாங்க. இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரேல் தேசம் அழிந்து போகாது. அதை பார்க்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அவருடைய வருகை வாசல் அருகே வந்திருக்கிறார் அப்படின்னு அப்பவே சொன்னார்னா நம்ம இந்த ப்ராஃபஸி எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, இதுக்கெல்லாம் டிக் மார்க் போட்டுக்கலாம், இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளோ நெருங்கி நிற்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க.
ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் அப்படின்னு சொன்னா அவனுடைய தீர்க்கதரிசி சொல்றது போல தாயின் கர்ப்பத்தில் உருவானதிலிருந்தே ஃப்ரம் த டைம் ஆஃப் கன்செப்ஷன். ஒரு ஊழியர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு குழந்தை பிறக்கும் போதே அவனுக்கு வயது 9 மாதமா, குறைஞ்சும் இருக்கலாம். அப்போ 9 மாதம் ஒரு குழந்தை வயசோட தான் பிறக்கிறோமா. அதிலிருந்து அதோடைய காலம் நிறைவேறுகிற காலம் வரையும் வாசிங்க. சங்கீதம் 90 மோசே எழுதிய ஒரே ஒரு சங்கீத புஸ்தகம் இதுதான். Psalms 99 and 10. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். கதையை போல கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. இப்போ இவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாரு? 120 வருஷம். இதை ஆதியாகம புஸ்தகத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120ன்னு குறையிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியும் சில சந்ததிகள் இருந்தாங்க, நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தாங்க. அப்போ மெத்துசலா தான் அதிகமான வருஷங்கள் உயிரோடு இருந்தவர். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜெனரேஷன் பற்றி சொல்கிறாங்க. அவங்க பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இருப்பாங்க. இன்னைக்கு கணக்கெடுத்து கூகுளில் பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஆவரேஜான ஆயுசு நாட்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொன்ன அந்த ஆயுசு நாட்களில் இப்போ இருக்கக்கூடிய சந்ததி தான் மீட் அவுட் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ஆஃப் 75 to 80, அதுதான் எக்ஸாக்டாக பைபிளில் சொல்லியிருக்கிற அந்த ஆயுசு நாட்களை ஆவரேஜ் ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப் அ பர்சன் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஏஜை நம்ம எட்டி பிடிக்கிறோமா. இந்த ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது இது எதோட ஒப்பிடுறாங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசம் உருவானதுல இருந்து இதோடைய பலத்தின் மிகுதினால 80 வருஷம். அப்போ 1948 உருவாச்சுன்னா இது ஒரு ஜெனரேஷனாக பார்க்குறாங்க. ஜெனரேஷனாக பார்க்கும் பொழுது அதோடைய காலம் எப்போ நிறைவேறுது? ஒரு 80 வருஷம். அப்போ இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் 1948 உருவாச்சுன்னா இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இன்னும் நமக்கு இன்னொரு 15 இயர்ஸ் இருக்குமா? கரெக்ட். அப்போ அதோடைய எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்றோம். we are coming very much closer to that. அப்போ ஒரு லைஃப் ஸ்பேன் ஆஃப் த கண்ட்ரி, இப்போ ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்களோட கம்பேர் பண்ணாம அதை ஒரு தேசத்தினுடைய கம்பேரிசனுக்குள்ள கொண்டு வாங்க. அப்போ அந்த தேசம் உயிரடைஞ்சு அது வளர்ந்து அது நல்லா ப்ராஸ்பர் ஆகி அது என்ன ஆகும்? ஒரு இடத்துல ஒரு எண்ட் பாயிண்ட் வருது. ஸோ அந்த எண்ட் பாயிண்ட்டை மீட் அவுட் பண்ணும்போது சபையினுடைய காலங்கள் என்ன ஆகுது? நிறைவுக்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரெடிக்டட் என்னது? ஆல்மோஸ்ட் 80, மேக்ஸிமம் ஒரு 82 அந்த மாதிரி போகலாம். அப்போது இந்த துல்லியமாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இந்த ப்ரெசன்டேஷனில் இந்த ஸ்க்ரீனை ஃபுல் ஸ்க்ரீனாக கொடுக்கலாம். பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஒவ்வொன்றா வருவோம். இப்போ பார்த்தோம் அத்தி மரம்னா நமக்கு என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, இவங்களோட வாழ்க்கை பாருங்க. இஸ்ரவேல் தேசம் பிறக்கிறதுக்கு முன்பாக பல இடங்கள்ல நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஹாலோகாஸ்டை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். துன்புறுத்தப்பட்டு பல தேசத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு வெளியே வந்தாங்க. இந்த ஃபேஸஸ் எல்லாம் பாருங்க, வருத்தமும் சஞ்சலமுமே, ஒரு எதிர்கால ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு ஃபியூச்சர். இந்த 1948க்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்களை பார்த்து உங்களுக்கு ஒரு தேசம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க, சிரிச்சிருப்பாங்க. தேசமா எங்களுக்கான்? ஏன்னா இதெல்லாம் அப்படிப்பட்ட அடிவாங்கின ஒரு காலகட்டங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஷிப்பு பாருங்க, ஹகானா ஷிப், இதை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி கூட்டம் கூட்டமாக மந்தையாக வந்து இறங்குனாங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள. ஆரம்ப காலத்தில் இவங்க கையில் இந்த இடம் கிடைக்கும்போது அங்கே பாருங்க வறண்ட நிலம். அந்த பூமியை பற்றி ஒருவர் எழுதுறாரு, மார்க் எழுதுறாரு,
தன்னுடைய புக்ல எழுதும்போது, வனாந்தரத்துல முளைக்கக்கூடிய கேக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி அது கூட இல்லையாம். அப்படி ஒரு வனாந்தரம், வறண்ட பூமி, செழிப்புனா என்னன்னே தெரியாது. எப்போ 1948 எடுக்கிற பிக்சர். அதை உழுது அந்த பூமியை சரி பண்ணி நிறைய ட்ரீ சாம்பிளிங்ஸ் எல்லாம் வச்சு அந்த பூமியை கொண்டு வந்து இன்னைக்கு பாருங்க இந்த தேசம் எப்படி இருக்குங்கிறது. அன்னைக்கு இருந்த தெல் அவீவ் எப்படி இருக்கு, இன்னைக்கு இருக்கிற தெல் அவீவ், அதுதான் அவங்களுடைய கேபிட்டல். மார்வலஸ் சேஞ்ச், ஒரு பயங்கரமான ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். யாராலையும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு அவங்க டெவலப் பண்ற சென்சார்ஸ், அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிற சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பிரமிக்கத்தக்கது. அவங்க இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறிட்டாங்க. அவ்வளோ கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்து, ஒரு பாதுகாப்பை கொடுத்து, பொருளாதார வளர்ச்சியில வளர கர்த்தர் இந்த ஜனத்தை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, வறண்ட நிலத்தை கர்த்தர் எப்படி ஒரு செழிப்புள்ளதா. இன்னைக்கு அவங்கள மாதிரி அக்ரிகல்ச்சர்ல வர முடியாது. அவங்கள மாதிரி இன்னைக்கு ஒரு அந்த பால் உற்பத்தியில அவங்க தான் இன்னைக்கு டாப்ல இருக்கிறாங்க, டெக்னாலஜில டாப்ல இருக்கிறாங்க, வளர்ச்சியில டாப்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு குட்டி கதை கூட சொல்ல போறேன். இன்னைக்கு இந்த மொசாடுடைய ஒரு ஒரு நிகழ்வை எந்த அளவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம ஆச்சரியமா பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மக்கள் பிறந்தாங்கங்கிறது இந்த ப்ராஃபஸிக்கும் நீங்க டிக் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லா தீர்க்கதரிசிகளின் வழியாக கர்த்தர் சொன்னாரு, இந்த பாழாய் கடக்கிற தேசம், வனாந்திரமாய் அவாந்திர வெளியாய் இருக்கிற இந்த தேசம் பூத்து குலுங்கும், பலன் கொடுக்கும், கனிகளை தரும், பலன் ஈட்டும். ஆண்டவர் சொல்றாரு. இப்படி அந்த அத்திமரம் வளர்றத பார்க்கும்போது அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவர் எப்ப வரப்போறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? வாசிங்க மத்தேயு 25:13. மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நோ ஸ்பெசிபிக் டேட் மென்ஷன் இன் த பைபிள். அவர் எப்ப வருகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா பைபிள் முழுக்க அடையாளம் கொடுத்துட்டார். ஏன்னா அவருடைய வருகை 2 ஸ்டேஜில் நடக்க போகுது. ஒன்று, எப்படி அவரை சபையை பார்த்துக்கிட்டோம், எப்படி பார்க்க தவறணும், 2க்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய அவருடைய ரகசிய வருகை முதலாவது நடக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கம்மிங். 2வது ஸ்டேஜ் தான் அவருடைய பகிரங்க வருகை, the second coming of the Lord Jesus Christ. ஸோ இது 2 ஸ்டேஜில் நடக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சபைக்கான நியாய தீர்ப்பை அவர் கொடுக்க வருகிறார். அந்த காலத்துக்கு தான் நீங்களும் நானும் விழித்திருங்க. அவர் எப்போ வரப்போறாருன்னு தெரியாது. ஆனால் இந்த சபைக்கு ஃபர்ஸ்ட் அடையாளமாக இயேசு கிறிஸ்து சொன்னதே அத்தி மரத்தை தான். இஸ்ரேலை 3 மரத்தோட ஒப்பிடலாம். அது என்னென்ன மரம்? ஒன்று வாசிங்க, சங்கீதம் 80:8-9. சங்கீதம் 80:8-9. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து. எகிப்திலிருந்து எதை கொண்டு வந்தாராம்? திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அதற்கு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினீர். வேர் கொண்டது, தேசம் எங்கும் படர்ந்தது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எகிப்திலிருந்து அந்த திராட்சை கொடியை கொண்டு வந்தார். முதல்ல நம்ம பார்க்கிறோம், அவங்களை எதற்கு ஒப்பிடலாம்னா இந்த திராட்சை கொடி, இந்த வைனுக்கு ஒப்பிடலாம். அது எதை குறிக்குதுன்னா அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை குறிக்குது. ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை குறிக்குது. இப்படிப்பட்ட வசனங்களை ஏசாயா 5:1-7, எரேமியா 2:21. இது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதுக்கு சிம்பாலிக்கா ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு மரம். நம்பர் 2, the fig tree, அத்திப்பழம், the fig tree. பாருங்க, ஓசியா 9:10. ஓசியா 9:10.
வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல அத்தி மரத்தை போல. இது எதை குறிக்குது? அந்த தேசத்துல கர்த்தர் வைத்திருக்கிற the national privileges. அவங்களுக்குன்னு கர்த்தர் இந்த லேண்டு கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா, அந்த லேண்டுடைய ஸ்லாக்கியங்களை குறிக்குது, அந்த லேண்டுடைய ஆசீர்வாதங்களை குறிக்குது இந்த அத்தி மரம். மூன்றாவது அதை போல எரேமியா 24:5 இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, மத்தேயு 24:32-35 அத்தி மரம் துளிர்விடும். அத்தி மரத்துக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, செத்தது போல இருக்கும், ஆனா சீசன் மாறின உடனே அப்படியே உயிர் பெற்றுமா. அப்படி ஒரு ஸ்லாக்கியம் அதுக்கு இருக்கான் அந்த ட்ரீக்கு. செத்தது போல கடந்த இந்த தேசம் உயிரடைஞ்சு திரும்பவும் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. தேசத்தை நம்ம பார்க்குறோமா? தினம் நியூஸ்ல கேட்குறோமா? இன்னைக்கு அங்கே வார் நடக்குதா? அவங்க இருக்கக்கூடாதுன்னு சில ஜனங்கள் போராடுறாங்களா? விழித்திருங்க சபை. அடுத்தது மூன்றாவது ஒலிவ மரம். இஸ்ரேல் தேசத்தை ஒப்பிடக்கூடிய மூன்றாவது மரம் எதுங்க? ஆலிவ் ட்ரீ, ஒலிவ மரம். இதை சங்கீதம் 128:8 வாசிக்கிறோம். ஓசியா 14:5-6 வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல. அலங்காரம் இது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அவங்களுடைய ஆவிக்கு ரிலீஜியஸ், அவங்க ஃபாலோ பண்றாங்க பாருங்க சில பிராக்டிசஸ், அந்த ஸ்லாக்கியங்களை குறிக்குது த ரிலீஜியஸ். இப்ப இந்த 2-3 மரத்தை நம்ம பார்த்தோம். இதுல அந்த திராட்சை செடியா இருக்கட்டும், கடைசியா சொன்ன ஒலிவ மரமா இருக்கட்டும், இந்த 2 மரத்தையும் ஆண்டவர் எதோடு ஒப்பிடுறார் அப்படின்னு சொன்னா சபையோடு கர்த்தர் ஒப்பிடுகிறார். ஆனா ஒரு மரம் மட்டும் சர்ச்சோட கனெக்ட் ஆகாது. எந்த மரம் அது? எந்த மரம்? அத்தி மரம். ஏன்னா அத்தி மரம் த ஃபிக் ட்ரீ அப்படிங்கிறது லேண்டை குறிக்குது. அந்த லேண்டுக்கு சொந்தக்காரர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கை செய்து அந்த ஜனத்துக்குன்னு கர்த்தர் உண்டாக்கி கொடுத்த அந்த தேசத்துல போய் நம்ம இருக்க முடியாது. நம்ம போய் அதை இது பண்ண முடியுமா? இப்ப நம்ம கிட்ட இஸ்ரேல் பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல. we belong to a different country. we are citizens of a different country. நம்ம பேசுற மொழி எபிரேய மொழியா? இல்ல. நானும் அங்க பங்கு, நானும் ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியின் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன், எனக்கும் இந்த இடத்த கொடுங்கன்னு போய் கேட்க முடியுமா? அந்த லேண்ட் அந்த பீப்புளுக்குன்னு கர்த்தர் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்த பிளெஸிங். இட் இஸ் ஆல் அபவுட் த லேண்ட், அவங்க சிட்டிசன்ஷிப், அவங்களுடைய லாங்குவேஜ். அதனால அதை கர்த்தர் எந்த இடத்துலையும் சபையோடு ஒப்பிடல. ஆனா இந்த ஒலிவ மரத்தையும் இந்த திராட்சை செடியும் கர்த்தர் சபையோடு ஒப்பிடுகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, ரோமன்ஸ் 11:17. ரோமன்ஸ் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். we are grafted into it. அப்ப அந்த ஒலிவ மரத்துல பாருங்க, இதுல 2 மரத்தோடைய பேருமே நம்ம இங்க பாத்திரலாம். காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் நம்ம குறிக்கிறார், சபையை கர்த்தர் குறிக்கிறார். அப்போ முறித்து போடப்பட்டது என்னது? இன்னும் அவங்களுக்கு மேசியாவை அறிஞ்சு கொள்ளல, இன்னும் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படல. அவங்க தான் அந்த ஒலிவ மரம். ஆனா கர்த்தர் ஒலிவ மரமா நம்மளை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒட்ட வைத்திருக்கிறாங்க. நம்மளும் விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் மேசியா, இயேசு கிறிஸ்து தான் அவர் வந்தவர், அவர்தான் ரட்சகர். he is the son of God. சீக்கிரத்துல வரப்போகிறார். ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து இல்லாம யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோமே, நாம தான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஸோ இந்த அத்தி மரத்தையும் இந்த ஒலிவ மரத்தையும் நம்ம இங்க பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பெருமை பாராட்ட வேண்டாம். இன்னைக்கு அவங்களோட
கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல இவ்வளோ ஆசீர்வாதம்னா எல்லாரும் மேசியாவை அறிந்து கொள்ளும் போது எவ்வளோ மிகப்பெரிய ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கும். இந்த ரோமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பத்தி பேசும், சாங்டிஃபிகேஷன் பத்தி அடுத்த பகுதிகள். ஆனா ரோமன்ஸ் 11ல இருந்து வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக இந்த இடத்துல ரொம்ப அழகாய் பவுல் எழுதுறாரு இஸ்ரவேலர்களுக்காக. ஒரு முக்கியமான ஒரு சாப்டர், நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் ரோமன்ஸ் 11ல இருந்து. சரியா, நம்ம அதை பார்க்குறோம். அப்போ 3 விதமான மரங்கள், அதுல நம்ம எந்த 2 மரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம்? இந்த திராட்சைக்கும் ஒலிவ மரத்துக்கும் நம்ம ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்திலிருந்து இந்த ஜனங்கள் இன்னைக்கு உருவாகி ஒரு தேசமாக அவங்க இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. ஆனா ஆரம்ப காலங்கள்ல பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாரிபிளான அவங்களுடைய லைஃப். அப்படிதான் இந்த தேசம் என்னாச்சு, பிறந்தது. இப்போ இன்னைக்கு பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையெல்லாம் 1968 நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6 நாள் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துக்கு பிற்பாடுதான் அராஃபத் அவங்க பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த பேரையே உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த ஆரம்பத்தில் வெளிவந்த மேகசின்ல த பாலஸ்தீனியன் அந்த போஸ்ட்ன்னு இருந்தது தான் இன்னைக்கு ஜெருசலேம் போஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய மேகசினா இருக்குது. அன்னைக்கு இருந்தவர்கள் எல்லாமே அங்கிருந்தவர்கள் இந்த இஸ்ரவேலர்கள். அப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கடைசி நாட்களில் நிற்கிறோம். எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், அங்க வேகமாய் சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சங்கீதம் 83ல சொன்ன சம்பவங்கள், யுத்தங்கள்லாம் முடிஞ்சு எசேக்கியேல் 38க்கு நேராக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. எத்தனையோ பேர் 2 தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளமாகவும் நிறைய காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எதிர்பாராத பல நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்குது. நாளுக்கு நாள் இந்த உலகம் மோசமாயிட்டே தான் போகுது. இட் இஸ் நெவர் கோயிங் டு பிகம் பெட்டர். ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு நாளும் அழிக்கப்பட மாட்டாங்க. they will never be destroyed. வாசிங்க பார்க்கலாம், எரேமியா 31, 35, 36. எரேமியா 31 பகல் வெளிச்சத்துக்காகவும் சூரியனை குறிச்சு பேசுறாரு. சந்திர நட்சத்திர நியமங்களை வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால். அப்ப சூரியன், இந்த நட்சத்திரங்கள்லாம் இல்லாத நாட்கள் இருக்குதா? இனி வருமா? வரும். அப்போ இன்னைக்கு இருக்கு, அது டிஸ்ட்ராய் ஆனாதான் தொடர்ச்சியா வாசிக்கலாம். அப்பொழுது இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடி ஒளிந்து போனால், அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஒரு ஜாதியா இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்குதான் இந்த ஜாதி இல்லாம போகுமா? சூரியனும் சந்திரனும் மற்றது எதுவுமே என்ன ஆகாது, எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, இனி நிற்கும். அதுக்கு கர்த்தர் ஒரு நாட்களை காலங்களை வைத்திருக்கிறார். அது எங்க நடக்க பார்க்க போறோம்? புதிய எருசலேம்ல நம்ம பார்க்க போறோம், சந்திக்க போறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியமங்கள் ஒழியாதுல அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அதை யார் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அதை ஒழிக்க முடியாது. திஸ் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் டு இஸ்ரேல் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ கரண்டா அங்க நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசன்டேஷனுக்கு நேரா போகலாம். நகேரியான்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஹெஸ்போலா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2 விதமான தீவிரவாத இயக்கங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். ஹெஸ்போலா ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாத இயக்கம். அவங்கனால தொடர்ந்து தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. வெஸ்ட் பேங்க்ல இருந்து தாக்குதலை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. தினந்தோறும் யாராவது காயப்படுறாங்க, தினந்தோறும் யாராவது ஆக்சிடென்ட்ல மறித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய ஹை ரைஸ்டு சிவிலியன்ஸ், பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ல அடிச்சு அந்த இடத்துல ஒரு சேதத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. அதனால இஸ்ரவேல் சொல்லியிருக்கிறாங்க, எந்நேரத்துலையும் நாங்கள் தரைவழி தாக்குதலை நாங்கள் நடத்த கூடும் அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த யுத்தம்
இஸ்ரவேல்ல ஒரு வருஷத்துக்கு மேல இன்னும் தொடர்ந்ததுன்னா ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நம்ம ஒருவேளை சந்திக்க வரும். அதனால ஒரு மிலிட்ரி பிரஷர் கொடுத்து இதை நம்ம நிறுத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்துல பல இடங்கள்ல 6,40,000 குழந்தைகள் போலியோ நால தாக்கப்பட வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால அந்த வேக்சினேஷன்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்குது. பேச்சுவார்த்தைகள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கத்தார்ல வைத்து இந்த கத்தார் பிரைம் மினிஸ்டர் கான்ஸ் கத்தாரி PM மீட் வித் இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸ். நிறைய பேச்சுவார்த்தைகள், சமாதான பேச்சுவார்த்தைகள், இந்த யுத்தம் ஒரு நிறுத்தப்படணும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஆனா அவங்க வைக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் டீலுக்கு யாரும் என்ன செய்யல, அவங்க ஒத்து வரவே இல்லை. ஏன்னு கேட்டா கம்ப்ளீட்டா காசாவை நீங்க வெக்கேட் பண்ணணும், இவாக்குவேட் பண்ணணும்னு ஹமாஸ் சொல்றாங்க. அதை ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுல முக்கியமான ஒரு மையப்பகுதி, அதாவது எல்லா ஏரியாஸும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிலடெல்பி காரிடாரை எந்த சூழ்நிலையிலையும் எங்க IDF தான் மெயின்டைன் பண்ணோம், நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் ரொம்பவே தெளிவா சொல்லி இருக்கிறார். பாருங்க, கடந்த நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்குது. ரூட் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய லாங் ரூட். அதை பார்த்தீங்கன்னா அந்த செவருக்கு அந்த சைடு வெஸ்ட் பேங்க், அங்கிருந்து ஒரு கல் எறிஞ்சா கூட இந்த சைடில் விழுந்துரும். அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. அதில் ஒரு சஸ்பீஷியஸான ஒரு வெஹிக்கிள் உள்ள என்ட்ரு ஆகுது அப்படிங்கிறது பாருங்க. இந்த இஸ்ரேல் தேசத்தில் இந்த இன்டெலிஜென்ட் ஏஜென்சி வழியாக அவங்க வாங்கியிருக்கிறாங்க. 12 டெரரிஸ்ட்டை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருக்கும்ல, தினம் நம்ம ஒரு பயத்திலேயே இருக்கணும். என்னைக்கு எங்க குண்டு வரும், எங்க ட்ரோன் அட்டாக் பண்ணும், யாரு டெரரிஸ்ட்னே தெரியாது அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நாட்கள்ல தான் அவங்களும் இருக்கிறாங்க. டர்க்கியுடைய பிரைம் மினிஸ்டர் எர்டோகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 52 இஸ்லாமிக் நேஷன்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை எதிர்த்து வர்றதுக்கு ஒன்று கூடணும்னு சொல்லியிருக்கிறாரு. 52 Islamic countries must unite to come together to destroy Israel. ஸோ ஒரு நாட்டுக்கு அகேன்ஸ்ட் எத்தனை நாடு இப்போ ஒன்று சேர்றாங்க? 52 நாடுகள் ஒன்று சேரணும். இந்த இஸ்ரேல் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் இந்த மிசைல் ஃபேக்ட்ரி இருக்குதோ, எங்கெல்லாம் இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நடக்குதோ, அது எல்லாத்தையும் குறிவைத்து அதை தாக்கி என்ன செய்கிறாங்கன்னா அழிக்கிறாங்க. முக்கியமா இந்த ஹமாஸுடைய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அது எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் வீக்கும் ஒரு பெரிய கெமிக்கல் வெப்பன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. அது அப்போ இதனால இன்னும் மேற்கொண்டு தாக்குதல் அந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கு. 6 பிணை கைதிகள் கொலை செய்யப்பட்டாங்கங்கிறத போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அவங்களுடைய டெட் பாடிஸை ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது எப்பேற்பட்ட டனலுக்குள்ள அந்த மக்கள் கிட்டத்தட்ட அவங்க இருந்தாங்க ஃபார் மோர் தென் 300 days. ஒரு காற்றோட்டம் இல்லாமல், ஒரு சரியான ஆகாரம் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்கங்கிறத அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதை உலகத்துக்கு தெரியணும் கண்டிப்பாக. இது இல்லை அந்த எஸ் Families Hirsch, Eden, Carmel, Alex, Almog, and Ori of blessed memory, we presented documentation from the tunnel in Rafah, where we located them. This evening, we will broadcast the documentation here. We will go down to the tunnel in which we found the 6 hostages who were killed, and we will film inside the tunnel. ஒரு குழந்தையோட பெட்ரூம், அந்த பெட்ரூம் அடிவாரத்துல இருந்து அந்த டனல் போகுது. We opened up the floor under the children's bedroom, and we saw this opening to the tunnel. This is a characteristic that we find very often in Gaza, where shafts are dug in places where people won't get to, like children's bedrooms, and it happened here too. The ladders were built by Hamas. What they were meant to do was to have a hidden shaft that will be opened from here if need be, to break the floor and to be able to emerge from the children's bedroom outside.
The shaft goes down underground, 20 meters deep, பாருங்க, using 20 4 meters separate ladders. From there, it connects to a low and narrow tunnel with no rooms that is about 120 meters long, at the end of which is a blocked iron door. In this part of the tunnel, the 6 hostages were held and killed. We are here in the tunnel. We have gone down 20 meters underground. I am here together with the Eitan team. It's a forensics team that has already collected evidence from the scene. And still, we are working on canvassing the area, which is why we'll be doing this very cautiously. We're going to abide by the team's instructions, but we must document this in the closest way as we found it. This is a passage tunnel. It's not a room tunnel. It's a tunnel that you can't stand up straight in. You can't stand up straight with your back இப்படி straight. இருக்கும்ல, It's நேரா very நிக்க humid முடியாது. here. It's very difficult to live. And I want you to see what we found here. You can see here already bottles of urine that were stored here, probably a sort of toilet where the hostages were held. This is a sort of absorption hole, a place where you do your Pretty clear. Yeah. where you go to the toilet. This is women's stuff, women's hygiene products. All will be taken from here, all will be documented and recorded. We found a chess set. Everything was just thrown here, scattered. Chess pieces. Here we found terrorist equipment, electric chargers, AK-27 magazines, also the bullets of an AK-27 that may have been used in this atrocious murder. Quran books, headlights, hairbrushes. You will check who used these hairbrushes. This is the point in the tunnel at which the hostages were murdered. You can see their blood on the floor. This is where their last moments were spent. Hirsch, Eden, Carmel, Ori, Almog, and Alex. This is where they were brutally murdered. We're going to learn from everything that happened here. We need to learn a lot from what has happened here. It is very difficult to survive here. They were heroes. Heroes who were murdered in cold blood by murderous terrorists that build tunnels underneath children's bedrooms and hide in them together with hostages. Who chose to kill the hostages and to try and escape from here. We will chase them. We will find the intelligence and know exactly. We will reach those who murdered them. Now, the Eitan forensic teams are collecting and gathering all the evidence from the scene. We will not leave a single piece of evidence behind. First of all, everything that needs to be brought back to the families will be brought back to the families. We will collect all the intelligence in order to persecute these terrorists that we'll be able to tell the families. எவ்வளோ ஒரு பயங்கரமான டனல் பாருங்க, நிக்க முடியாது. எத்தனை நாள் இந்த டனல்குள்ள சஃபர் பண்ணாங்கன்னு தெரியாது. படுக்கிறதுக்கோ உட்கார்றதுக்கோ மோர் தென் 300 days, ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இன்னும் 100 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு 2/3 இறந்துருக்கலாம், அப்படின்னு ஒரு 1/3 இறந்துருக்கலாம், ஒரு 2/3 இன்னும் அலைவாதான் இருக்கணும். ஸோ 101 இன்னும் அவங்க கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. உங்களுடைய ஜெபங்கள்ல நீங்க ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். நம்மள அந்த இடத்துல வச்சு பார்க்கணும், நம்மளுடைய பிள்ளைகளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். கர்த்தர் அந்த இடத்துல இருந்து இவங்களை காப்பாற்றணும். நமக்கு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கணும். ஒரு சம்பவம் வேதத்திலிருந்து ஞாபகம் வருகிறது. பாருங்க, சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம், 1 சாமுவேல் 30. அதுல நம்ம பார்க்கும் பொழுது சவுல் என்ன பண்ணுவார்னா, எடுத்துக்கலாம் 1 சாமுவேல் 30
ஒரு தடவை தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி ஒரு இடத்துல போய் அடைக்கலம் புகுந்து அவர் இருப்பார். அப்போ அந்த இடத்துல இந்த அவருடைய ஜனங்களை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த 30வது அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கலாம். அந்த ஊர் பேரு சிக்லாக். அப்போ இந்த சிக்லாக்ல எல்லாரும் இருக்கும் பொழுது ஏற்கனவே அந்நிய தேசத்துல தான் இருப்பாரு. தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருப்பார் தாவீது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் யுத்தத்துக்காக அந்த நாட்டு ராஜா கூட்டிட்டு போவான். அதெல்லாம் முந்தின அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். வேண்டான்னு சொல்லி தாவீதையும் தாவீதுடைய படையும் திருப்பி அனுப்பிடுவான். அப்போ திருப்பி அனுப்பும்போது முதல் வசனம் மட்டும் வாசிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் அக்டோபர் 7 நடந்த மாதிரி தாவீதுடைய காலகட்டங்கள்ல இப்படி நடக்குது. ஊருக்குள்ள பாக்குறாரு. அவர் தங்கி இருந்த அந்த சிக்லாக் முழுவதும் தீ வச்சு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப யார் வந்தாங்க, யார் பிடிச்சிட்டு போனாங்க, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் உயிரோட பிடிச்சிட்டு போயிடுறான் அமலேக்கியன். ஆனா வந்தது யாருன்னு ஒரு க்ளூ கூட இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி அந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கும்போது கூட தாவீதோடு போன யுத்த மனுஷர்களும் தாவீது மேல கோவப்பட்டு தாவீதுக்கு எதிர்த்து கல்லெறிகிற அளவுக்கு வந்துடுறாங்க. அக்டோபர் 7 ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவா இருக்கட்டும், உலகம் முழுவதும் பிரஷர் ஒரு பக்கம் அவருக்கு இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு, இன்னொரு பக்கத்துல உள்நாட்டு மக்கள் கிட்ட இருந்தே எதிர்ப்புகள், எதிர்கட்சியிலிருந்து எதிர்ப்புகள். இதே மாதிரி தாவீதும் சந்திக்கிறார். தாவீதுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறார், நான் பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பனா, யாருன்னு தெரியலையே, நான் எப்படி இந்த பிணை கைதிகளா போயிருக்கிறவங்கள நான் மீட்டு கொண்டு வருவேன், எங்க தங்கி இருக்கிறாங்க, எந்த ஒரு அடையாளமும் இல்லையே அப்படின்னு இருக்கும் பொழுது கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமா நடத்துறார். அப்ப தாவீதோடைய மனுஷர்கள் போய் ஒரு சின்ன வாலிபனை கூட்டிட்டு வர்றாங்க. இந்த கூட்டிட்டு வரக்கூடிய குரூப் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி மாதிரி மொசாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இவன் யார் அப்படின்னு சொன்னா, எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபன். இந்த வாலிபன் 3 நாளைக்கு முன்பாக அமலேக்கியர்களோட இந்த பட்டணத்துக்கு தீ வைக்க வந்தவன் தான். ஆனா வந்த இடத்துல இவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. உடம்பு சரியில்லாம போகும்போது, கிளம்பி போகும்போது அமலேக்கியன் என்ன செஞ்சான், அந்த குட்டி பையனை அந்த வாலிபனை அங்கே விட்டுட்டு போயிடுறான். இவங்களை தாவீதுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி, அந்த மிலிட்ரி கமாண்டிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு தாவீது கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஹமாஸ் கிட்ட இருந்து ஒரு ஆள் உங்க பக்கம் வந்தா என்ன செய்வோம்? நம்மளா இருந்தா அவனை கொண்டு போய் ஜெயில வச்சு அடிச்சு உதைச்சு கேட்போமா இல்லையா? ஆனா என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க பாருங்க. இந்த ஹமாஸ் மாதிரி இந்த இடத்துல இருக்கும் பொழுது 12வது வசனம் நம்ம 11-12 வாசிக்கும் போது, ஃபர்ஸ்ட் அவனுக்கு பிரெட் கொடுக்குறாங்க, அப்பம் கொடுக்குறாங்க. 2வது அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. 3வது அத்திப்பழ அடையிலிருந்து ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுக்குறாங்க. செத்து போக கடந்த இந்த வாலிபனுக்குள்ள உயிர் வந்துருது. ஏன்னா 3 நாளா சாப்பாடு இல்லை, சரியான காய்ச்சல், பயங்கர ஃபீவரிஷா இருந்த அந்த நிலைமையில இருந்த பையனை தாவீது எப்படி அந்த டீம் ஹேண்டில் பண்ணுது பாருங்க. அவன் ஒரு எனிமி, அவன் தான் இந்த ஊருக்கு தீ வச்சதுல அவனுக்கும் பங்கு இருக்கு. ஆனா தாவீது என்ன அழகா ஹேண்டில் பண்ணி அவனை தன்வசமாக்கிக்கிறாரு. பேச்சு கொடுக்கிறார். பேச்சு கொடுத்து நீ யாரு, எங்கிருந்து வந்த, என்ன பண்ண அப்படிங்கும் போது ஃபுல் ஸ்டோரியும் சொல்லிட்டான். நாங்கள் அமலேக்கியரோட வந்தோம், நாங்கள் இந்த சைடு போய் நாங்கள் காலேபோட அந்த சைடு பகுதிகளில் நாங்கள் யுத்தத்துக்கு போனோம், இங்கே வந்தோம், கடைசியில் நாங்கள் சிக்லாக்கு வந்தோம், சிக்லாக்கில் நாங்கள் தீ வச்சு இங்கே இருக்கிறவங்களை எல்லாம் நாங்கள் பிணை கைதிகளாக நாங்கள் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். தாவீது அந்த பையனை
பிடிச்சு எனக்கு அங்க இருக்கக்கூடிய இடத்த நீ காட்டுவியா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் காட்டுறேன், ஆனா எனக்கு என்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்து வராம என்னுடைய எஜமான் கிட்ட நீ கொண்டு போய் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி சில ஒப்பந்தங்களோட என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 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 வாலிபன கர்த்தர் அன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு துருப்புச்சீட்டாய் கர்த்தர் தாவீதுடைய கண்களில் காண்பித்தார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு மிகப்பெரிய ஹமாஸின் தலைவர், ஹமாஸ் லீடர் இஸ்மாயில் ஹனியே, அவரை கொலை செய்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி தான். எப்படி அந்த இடத்துல ஈரான்குள்ள தெஹரான் இடத்துல போய் அவங்க இடத்துக்குள்ளாரியே போய் இஸ்ரேல் எப்படி அந்த கமாண்டரை கொன்னுச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்பாக ஈரானுடைய அந்த பிரசிடென்ட் இப்ராஹிம் ரெய்சி அவர் பயணிக்கிறாரு, ஒரு ஏர் கிராஷ் ஆகுது, மரிச்சு போறாரு. அவர் மரிச்சு போனதுக்கு அப்புறம் ஜூலை மாசத்துல ஒரு புதிய பிரசிடென்ட் அங்க உள்ள வராரு. அப்போ கரெக்டா கணிக்கிறாங்க, இஸ்மாயில் ஹனியே கண்டிப்பாக அந்த 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 செரிமனிக்கு அவர் வருவார்னு கால்குலேட் பண்றாங்க. கால்குலேட் பண்ணி அவர் எங்க தங்க போறார், ஒரு பெரிய பேலஸ் இருக்கு, அந்த பேலஸ் கிரவுண்டுக்குள்ள IRGC உடைய பாதுகாப்பின் கீழே இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இத்தனாவது ரூம்ல இஸ்மாயில் ஹனியே, அதாவது இப்ப மரித்து போனார் இல்லையா ஹமாஸுடைய தலைவர், இஸ்மாயில் ஹனியேவை கொலை செய்தது குறித்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ எந்த ரூம்ல இருப்பார் அப்படிங்கிறத கரெக்டாக துல்லியமாக இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக் பண்ணது மட்டும் இல்லை, என்ன செஞ்சுருக்கிறாங்களாம், 2-3 விதமான இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது இப்ராஹிம் ரெய்சியுடைய ஃபியூனரலுக்கு அவர் வந்த சமயத்திலேயே இந்த மொசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலின் இந்த மிலிட்ரி சீக்ரெட் ஏஜென்சி இருக்கிறாங்க இல்லையா, இன்டெலிஜென்ட் ஏஜென்சி, அவங்க IRGCல இருக்கக்கூடிய 2 பேர்த்த பிரைப் பண்றாங்க, பணங்களை கொடுத்து அவங்கள தங்களுடைய கைவசப்படுத்திக்கிட்டாங்களாம். கைவசப்படுத்தி அந்த இஸ்மாயில் ஹனியை எந்த ரூம்ல தங்குவாரோ அவருடைய கட்டிலுக்கு கீழே ஒரு சின்ன பாம்பை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதுல அட்டாச் பண்றதுக்கு கொடுத்துட்டாங்க. பயங்கரமான டேரிங் அண்ட் த்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸை பண்ணக்கூடியவங்க தான் மொசாட். கரெக்டாக என்ன நடக்குது, அந்த புதிய பிரசிடென்ட் பதவி ஏற்கிறார். அந்த பதவியேற்பு விழாவில் இஸ்மாயில் ஹனியே அதில் பங்கேற்கிறார். சந்தோஷமாக கோலாகலமாக எல்லாம் அந்த இரவு விருந்தோடு அது முடியுது. அவருடைய கார் அவங்க நினச்ச மாதிரி அந்த கார் கரெக்டாக வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து நிற்கிது. அந்த இஸ்மாயில் ஹனியை இறங்கி அவங்க நினச்ச மாதிரி அந்த குறிப்பிட்ட அறைக்குள்ளே அவர் போகிறார். போய் கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமுடைய லைட் ஆஃப் ஆகுது. லைட் ஆஃப் ஆன உடனே அடுத்த செகண்ட் எங்கேயோ இருந்து ரிமோட்டில் ஒரு பட்டன் அமுத்திருக்கிறாங்க. அந்த ரூம் மட்டும் அவ்வளோ பெரிய பில்டிங்கில் அந்த ஒரு ரூம் மட்டும் கொலாப்ஸ் ஆயிடுது, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இவர் தான் இஸ்மாயில் ஹனியே. இவரை he was eliminated. பல நாட்களாக பல வருடங்களாக தேடப்பட்ட ஒருவர். இவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கத்தாரில் இருக்கிறாரு. சரி, கத்தாரில் வச்சு ஏன் கொலை செய்யலை அப்படின்னு சொன்னால், கத்தாரில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது, கத்தாரில் வச்சு யாரையும் கொலை செய்யக்கூடாது. ஏன்னா அங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களும் உண்டு, அவங்களுடைய அஃபீஷியல் இதுவும் உண்டு. இட் இஸ் அ டீல் வித் இஸ்ரேலைட்ஸ். ஸோ கத்தாரை விட்டு வெளியே கொண்டு வந்து இவரை ஈரானில் வச்சு தெஹரான் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான மைய பகுதியில் வச்சு தி எலிமினேட்டட். பட் இன்னைக்கு வரைக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் அசம்ஷன், பட் வி நோ வை இட் ஹேப்பன். பட் இது எப்படி நடந்தது, ஏன் கத்தாருக்கு அவங்க அங்கே போகலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் முடிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2010 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இவருடைய பேர் என்னன்னா மஹமூத் அல் மாபு. அப்போ மஹமூத் அப்படின்னு சொல்றவர் யார் அப்படின்னா ஹமாஸ் உடைய அன்னைக்கு இருந்த தலைவர். ஈரான் வழியா இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ரகசியமா ஸ்மகிள் பண்ணி கொண்டு வருவார். ஈஜிப்ட், சூடான், காசா அது வழியா இது கொண்டு வருவார். இவர் 2 முறை என்ன செய்தார்னா இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை கொலை செய்தாங்க. 2 சோல்ஜர்ஸை எப்படி கொலை செஞ்சாங்க அப்படின்னா, யூதர்கள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கார்ல லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து 2 சோல்ஜர்ஸை கொண்டுட்டாங்க. இப்படி அவர் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தாங்க மொசாட். இவர் தான் அந்த மஹமூத். அப்போ இவர் தான் வெப்பன்ஸ் அங்கே கொடுக்குறாருங்கிறது தெரியும். இவரை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டாங்க. அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்மா ஸ்கிரீன்.
இவர் எங்க வச்சு கொலை செய்ய போறாங்கன்னா துபாயில வச்சு கொலை செய்ய போறாங்க. ஸோ இப்போ துபாய்க்கு அவங்க எல்லாம் டிராவல் பண்ணணும். ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. நம்ம புஸ்தகங்கள்ல கூட இப்படிப்பட்ட கதைகள்லாம் படிப்போமான்னு நமக்கு தெரியாது. 27 மொசாட் ஏஜென்ட்ஸ் இறங்குறாங்க. பல நாடுகள்ல இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை நாடு? கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, அயர்லாந்து. எல்லாருமே பிரிட்டிஷ் பாஸ்போர்ட், ஐரிஷ் பாஸ்போர்ட், ஜெர்மன் பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட்ல பல நாடுகள்ல இருந்து இவர் குறிப்பிட்ட ஒரு நாள் அந்த துபாய் வராரு, எந்த ஹோட்டல்ல தங்க போறாருங்கிறது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இவர் தங்குறாருங்கிற தகவல் மொசாடுக்கு கிடைக்குது. அப்போ இந்த 27 பேரு பல விதமான ட்ரெஸ்ஸிங்ல உள்ள நுழையிறாங்க. அதுல 2 பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி இந்த டென்னிஸ் ராக்கெட்டோட வந்து இறங்குறாங்க. அவர் கூடயே லிஃப்ட்ல ஏறுறாங்க. ஒரு ஆள் போய் அவர் எந்த ரூம்குள்ள போறாங்கன்னு பார்த்துக்குது. அதுல பெண்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, ஆண்கள். ஆனா அங்க வந்து யாரும் யாரோடையும் ஒன்றும் பேசுறது கிடையாது. எல்லா தகவல் பரிமாற்றங்கள் மட்டும்தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் மற்றவங்க எல்லாம் அப்படி அப்படியே ஸ்டே பண்றாங்க. மஹமூத் வந்து ஏர்போர்ட்ல இறங்கின நேரத்திலிருந்து அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 24 மொசாட் ஏஜென்ட்ஸ். ஏற்கனவே இவருக்கு தெரியும் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி தான் இவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி தான் வருவார். ரொம்ப பாதுகாப்பாக தான் இருப்பார். இப்போ அந்த இடத்துல வந்து தங்கி இருந்து கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய ரூம்ல இருந்து ஷாப்பிங்காக வெளியே போறாரு. டோட்டலாக பிளான் அமைக்கிறாங்க. அவர் வெளியே உடனே வந்தோடனே இந்த இடத்துல வர்றாரு, எந்த இடத்துக்கு போறாரு, எல்லாவற்றையும் இது பண்றாங்க. அப்போ அந்த ரூம் வந்து கிளீனிங்காக போட்டுட்டு போயிருக்கிறாங்க. கிளீனிங்னு போட்டோன்னே அந்த ரூம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் இல்லாதப்போ ரூம் நம்பர் 203 அவர் தங்கியிருந்த அறை. அப்போ அதை ஓப்பன் பண்ணி ஏற்கனவே எப்படி பிளான் பண்ணாங்களோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஹிட் டீம் அப்படின்னு பேர், ஒரு 4 பேர் நுழைஞ்சிடறாங்க. ஷாப்பிங் போனவர் திரும்பி வராரு, ரூம்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்ச அவரு கொஞ்ச நேரத்திலே மரித்து போறார். எல்லா மொசாட் ஏஜென்ட்ஸும் வெளியே வராங்க. எந்த பாஸ்போர்ட்ல டிராவல் பண்ணாங்களோ அவங்கவுங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. மனைவி கால் பண்றாங்க. வெளியில வேற டூ நாட் டிஸ்டர்ப் போர்டு வேற தொங்கி இருக்கு. ரொம்ப நேரம் கால் பண்றாங்க, எடுக்கவே இல்லை. தகவலை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அவர் எந்திரிக்கவே இல்லை, கால் அட்டன் பண்ணலன்னு. அங்கிருந்து ஹமாஸுடைய ஒரு ஆள் அனுப்பி பார்க்குறாங்க. எந்த தகவல்களும் இல்லை. அந்த ரூம்ல இருந்து அந்த கதவை உடைச்சு பார்க்கும்பொழுது பார்த்தா மரித்த நிலைமையில பெட்ல இருக்கிறாரு. டாக்டர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்றாங்க. ஹி டைட் ஆஃப் மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா யாரும் வரல, எந்த அடையாளங்களும் இல்லை. ஆனா அவங்களுடைய மனைவிக்கு தான் சந்தேகம் வந்தது. இல்லை இது ஒரு திட்டமிட்ட இஸ்ரேலுடைய மொசாட் அவங்க ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்னு. அதற்கப்புறம் 600க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவை சர்ச் பண்ணி பார்த்தாங்க. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க பல இஸ்ரேலிஸ் இந்த பாஸ்போர்ட்ல அவங்க டிராவல் பண்ணி வந்தது. அந்த நேரத்துல கிரேட் பிரிட்டனா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. எப்படி எங்களுடைய நாட்டின் பாஸ்போர்ட்ல இப்படி அவங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி டிராவல் பண்ணி வந்து அவரை கொலை செய்ததுக்கு அப்புறம் தான் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இஸ்மாயில் ஹனியேவை கத்தார்ல வச்சு கொலை செய்யறது சரியா இருக்காதுன்னு சொல்லி they killed him in his own place. பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம 1 சாமுவேல் 30 வாசிச்சோம். எப்படி அவங்களுடைய மக்களே தங்களுடைய கைகளுக்குள்ள போட்டு யாரு எங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்கன்னே தெரியாது. இத்தனை தகவல்கள் சேகரிச்சாங்களே, 24 மொசாட் ஏஜென்ட்டுக்கு மேல உள்ள நாட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரையும் பிடிக்க முடியல, ஒருத்தரையும் அரெஸ்டும் பண்ணல, எந்த இடத்துலையும் தடயங்களும் வைக்கிறது இல்லை. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு டீம் தான் இந்த மொசாட் ஏஜென்ட். இப்போ வருகிற நாட்கள்லையும் சின்வர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைவராக இருக்கிறார்ல, ஹமாஸுடைய தலைவர், அவருடைய தேடுதல் வேட்டை அதிகமாக தீவிரித்திருக்கிறது இந்த 6 பேர் இறந்ததுக்கு பிற்பாடு. தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.